பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 104 இப்படியாய் கூறுகிறது: அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்பதாக. நன்றி சொல்ல நேரமிடுங்கள். டேக் த டைம் டு சே தேங்க்யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வீட்டிற்குள் செல்ல வாசல் காணப்படுகிறது. விமானத்திற்குள்ளாக செல்லவும், ரயிலுக்குள் செல்லவும், பேருந்திற்குள் செல்லவும் வாசல் காணப்படுகிறது. அதுபோல தான் தேவனை தொழுது கொள்ளவும் அவர் பிரசன்னத்தால் நிறையவும் வாசல் காணப்படுகிறது. அந்த வாசல் தான் துதியும் ஸ்தோத்திரமுமாய் காணப்படுகிறது. மாணவர்கள் பரீட்சையில் தேர்ச்சி அடையாமல் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியாதல்லவா? அதுபோல தான் துதி மற்றும் ஸ்தோத்திரம் என்னும் வாசலை கடக்காமல் தேவனை தொழுது கொள்ள முடியாது. அப்படி என்றால் தேவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது தொழுகையில் உச்சமில்லை, அதுதான் முதற்படி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனித உள்ளம் எப்பொழுதும் தான் அடைந்த தீமையை நினைப்பது போல தான் அடைந்த நன்மைகளை நினைப்பதில்லை. மற்றவர்களில் இருக்கும் குற்றங்களை பார்த்து நியாயம் செய்ய மனது விரும்பும். ஆனால் அவரில் இருக்கும் நல்ல எண்ணங்களை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்ல நினைப்பதில்லை. இப்படிப்பட்ட சுபாவத்தை களைந்து வருடத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கும் நாம் எல்லாரும் நேரம் எடுத்து தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இயேசு சிறிய சிறிய காரியங்களுக்கு நன்றி செலுத்த நன்றாக அறிந்திருந்தார். பிசாசுகள் தங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று 70 சீஷர்களும் பரவசமடைந்தார்கள். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கு சந்தோஷப்படாதிருங்கள் என்று சொன்னவர் உடனே ஆவியில் கலிகூர்ந்து சொன்னார்: பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று நன்றியோடு இயேசு ஆர்ப்பரித்தார். இயேசு அன்றென்றுள்ள ஆகாரம் கூட தேவனிடத்திலிருந்து வந்தது என்று உணர்ந்து அதற்காக நன்றி கூறினார். அப்பங்களை, மீன்களை எடுத்து அதற்காக நன்றி சொல்லி அதை பெருக பண்ணினார். இப்படி சிறிய சிறிய காரியங்களுக்கும் பெரிய காரியங்களுக்கும் இயேசு நன்றி செலுத்தினார். தேவன் இந்த வருஷத்தில் கொடுத்த வசனங்களும் தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளும் நமக்கு இலவசமாக தேவன் கொடுத்த சொத்து என்று உணர்ந்து கொள்ளுங்கள். வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வருகிறது. அதற்கு முன் இந்த வருஷத்தில் ஆண்டவர் எத்தனையோ வசனங்களையும் வெளிப்பாடுகளையும் கொடுத்தாரே, அதற்காக நன்றி சொல்லுங்கள். வசனம் கிடைத்தவுடன் அதை உட்கொண்டேன் என்று பக்தன் சொல்லுகிறான். வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்களை வாங்க தேவன் கிருபை அளித்திருப்பார். அதை காட்டிலும் சொத்தான தேவ வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நினைவு கூர்ந்து உங்கள் உள்ளம் அகமகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி பலியை செலுத்தட்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் அநேக பரிசுத்தவான்கள் நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆகையால் துதியும் நன்றியும் செலுத்துவதுதான் வாசல் என்பதை அறிந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு அடுத்த வருஷத்திற்குள் செல்ல ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒரு வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து நன்றி கூறுவதற்கு ஏற்ற ஒரு இருதயத்தை கர்த்தர்களுக்குள்ளாய் உருவாக்குவீராக. இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து நாங்கள் நடந்து வந்த வழிகளிலெல்லாம் எங்களை சுமந்து கொண்டு வந்த தேவன் நீர். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து உடுத்துவித்து நடத்துகிறீரே, அதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துவதுதான் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவதன் ரகசியம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் தடைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.